நேத்திக்கு ஆர்சிபியோட இத்தனை வருஷ வரலாறுல பெஸ்ட் டே 18 இயர்ஸ் கழிச்சு கப் அடிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அதே ஆர்சிபியோட ஹிஸ்டரியில வர்ஸ்ட் டே. பிகாஸ் ஒன்னு இல்ல ரெண்டு பேர் இல்ல 11 பேர் இப்போதைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற நியூஸ் படி ஓகேவா 11 பேர் இறந்து போயிருக்காங்க. அதே ஆர்சிபியை செலிப்ரேட் பண்ண வந்து அதோட மட்டும் நிக்காம கிட்டத்தட்ட 50 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய பேர் ஐசியூல இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு கண்ட்ரியை வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய யூகேவோட எக்ஸ் பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து நின்னுட்டு இருக்காரு ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. எல்லாருமே செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு பர்టిక్యులர் நேரத்துல அலட்சியத்தினால எந்த ஒரு ஊரையும் நீங்க எடுத்துக்கோங்களேன், அலட்சியம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கும். இந்தியால அலட்சியம் வந்து ஏனோ உயிரா போயிடுச்சு. நிறைய பேர் இருக்காங்களா, அதனால கண்டுக்காம விட்டாங்களான்னு தெரியல. இது எல்லாமே நடந்துட்டே இருக்குது. வெளியில இறந்து போய்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க இங்க இறந்து போறாங்க, அங்க இறந்து போறாங்க. அப்படியே லைட்டா இன்டர்நெட்ல நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. பேரலலா செலிப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்குது. உள்ளுக்குள்ள வந்து பிளேயர்ஸ் வந்து மைக்க புடிச்சு பேசிட்டு இருக்காங்க, வெளியில இறந்துட்டு இருக்காங்க. இட் இஸ் சேடுங்க. ஏன்னா இவங்க உள்ள இருக்கிறவங்கள நான் வந்து இந்த பிளேயர்ஸ் ப்ளேம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க கிட்ட யாரு வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ உள்ளுக்குள்ள போய் காதுக்குள்ள இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க இது எதுவும், ஆனா அவங்கள பார்க்க வர்றவங்க இறந்து போறாங்கங்கிற ஒரு வலி இருக்குல்ல, அது அந்த பிளேயர்ஸ் வந்து இருக்கிற எல்லா பொலிட்டீஷியன்ஸோட அதிகமா கேரி பண்ணிட்டு போவாங்க. அதுதான் சோகமா இருக்குது. ஏன்னா 18 வருஷம் இந்த கிரௌடு தான் வந்து என்னை காப்பாத்தி இருக்குது. இந்த கிரௌடு தான் என்னை வந்து இந்த டீமே இத்தனை வருஷம் மொரேல பூஸ்ட் பண்ணிருக்குங்கிற அதே கிரௌடு வந்து அவங்க செலிப்ரேட் பண்றதே பார்க்க வர்றப்ப இறந்து போகிற ஒரு சோகம் இருக்குல்ல. அது இறந்து போனதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து எப்படியாவது விராட் கோலியை பார்க்கணும்னு நினைச்சு வந்த ஒரு பையன் வந்து இறந்து போயிருக்கான். அவங்க அப்பா கிட்ட இருந்து தள்ளி போயிடுறான். மறுபடியும் இதே தான் இந்த புஷ்பா ஷோ அப்போ நடந்துச்சு. அல்லு அர்ஜுன் வந்தப்போ ஒரு கூட்டம் ஆயிடுச்சு. ஸோ அப்பா கிட்ட இருந்து தள்ளி போயிடுறான். மறுபடியும் அந்த அப்பா வந்து அந்த பையனை பிடிக்கலான்னு அந்த கூட்டத்துக்குள்ள போய் கீழே விழுந்திருக்கான். எடுக்கலான்னு போகிறப்போ உயிர் இல்ல, கூட்டம் தள்ளுமுள்ளு. ஒரு பொண்ணு வந்து ஒரு டீச்சர், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆர்சிபி ஷால் எல்லாம் போட்டுக்கிட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க. ஒரு குழந்தை கீழே விழுகிறத பார்த்துட்டு காப்பாத்தலான்னு போறாங்க. போன நேரத்தில் இவங்களை தள்ளி விட்டுறாங்க, இவங்க இறந்து போயிடுறாங்க. ஒரு டீச்சர். இந்த மாதிரி நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போயிடலாம். அப்புறம் ஒரு தண்ணி விற்க வந்த பையன், அவன் வந்து ஆர்சிபியை பத்தி எல்லாம் கவலைப்படலாம். அவன் அன்னைக்கு வீட்டில் சாப்பிடுறதுக்கு அவனுக்கு தண்ணியை விற்கணும், அதுல இருந்து வர காசு வேணும். அப்படி விற்க வந்த ஒரு பையன் ஒரு இந்த செக் இந்த இரும்புல வச்சிருப்பாங்கல்ல டிவைடர், அந்த மாதிரி இருக்கிறதுல போய் இடிச்சுக்கிட்டு அதுல போய் இறந்து போயிருக்கான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஆன்சர் தான், புவர் பிளானிங். அண்ட் எனக்கு தெரியலங்க, இதுலயுமே வந்து நம்ம அரசியல்லாம் வந்து அதெல்லாத்தையும் தாண்டி எல்லா ஸ்டேட்லயும் இதான் நடக்குது. எனக்கு அதுதான் ரொம்ப சோகமா இருக்குது. எல்லா ஸ்டேட்ஸ்லயும் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு கதை இருக்குது. டெல்லியில வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த கும்பமேளா நேரத்துல வந்து ஒரு ஸ்டாம்பிங் நடக்குது. தமிழ்நாட்டுல சென்னையில வந்து ஏர் ஷோ நடக்குது. கர்நாடகால இந்த மாதிரி நடக்குது. புஷ்பா படம் பார்க்க போற இறந்து போறது, கிரிக்கெட் செலிப்ரேட் பண்ண போய் இறந்து போறது, இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றது? ஏன் நம்ம இப்படி அளவுக்கு உயிர் அலட்சியம் அனுப்பிட்டு இருக்கோங்கிற ஒரு சோகம் தான் இருக்குது. உண்மையிலே ரொம்ப ஆதங்கமா இருக்குது. எனக்கு வீடியோவே வந்து விராட் கோலிங்கிற ஒரு மனுஷன் எப்படி இத்தனை வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்காருன்னு பேச வேண்டிய ஒருத்தனா இதை பார்த்த உடனே அப்படியே மனசு உடைஞ்சு போய், அது ஒரு உயிர். ஒரு செகண்ட் அதை யோசிச்சு பாருங்களேன். அது ஏதோ பெங்களூர்ல நடந்துச்சுன்னு அதை நியூஸா பார்க்காம ஒரு செகண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருப்பான். அது உங்க கசினா இருக்கலாம், உங்க வீட்லயே கூட இருக்கலாம், அவர் உங்க பக்கத்து வீடா இருக்கலாம். அவன் விராட் கோலி ஃபேனா இருக்கலாம், தோனியோட ஃபேனா இருக்கலாம். அவங்கள பார்க்க போய் இறந்து போனா எப்படி இருக்கும்? அந்த குடும்பம் என்ன ஆகும்? அவனோட வாழ்க்கை போச்சு. அவன் மேல இத்தனை வருஷம் அவங்க அப்பா அம்மா பாசமா வளர்த்தவங்களோட இனிமே இருக்க வாழ்க்கை என்ன ஆகும்? ஒரு டீச்சர் இறந்து போறது, ஒரு தண்ணி விற்க போற பையன் இறந்து போகிறது, இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லி மனசை தேத்திக்கிறதுன்னு தெரியல. அப்சல்யூட்லி சேட். ஒரு வழியா இதெல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிறது சம்ஹவ் உள்ளுக்குள்ள நியூஸ் போனதுக்கு அப்புறம் அந்த விக்டரி செலிப்ரேஷன் பரேடை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இமீடியட்டா பிரஸ் மீட்ல வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இறந்தவங்களுக்கு வந்து நாங்க 10 லட்சம் ரூபாய் அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு நாங்க கொடுப்போம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு கவர்மெண்டே ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நாங்க எதிர்பார்க்கல இவ்வளவு பெரிய கிரௌட் வருங்கிறத வந்து கவர்மெண்ட் சொல்றாங்க. எதிர்பார்க்கணும் இல்ல, அதுதானே கவர்மெண்ட். நாங்க சொல்லலாம், இன்ஃப்ளூயன்சர் சொல்லலாம், ஆக்டர் சொல்லலாம், எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா அப்படி சொல்றப்பமே எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. இது கவர்மெண்ட்டுங்க, நாங்க எதிர்பார்க்கல, நடந்ததை வந்து நாங்க எதிர்பார்க்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு வந்து ஒரு கமிஷன் போட்டிருக்கோம், இன்னும் 15 நாள்ல அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்லாம் சொல்றாங்க. பட் அட் சம் பாயிண்ட் இதை நம்ம தவிர்க்கணும்ல. 140 கோடி பேர் இருக்காங்கிறதுக்காக ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் 4 பேரை வந்து பலியாடா கொடுத்துட்டு இருக்க முடியுமா?